வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 வருஷம் குரு பகவான் கடகராசிக்கு போகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல பாக்கியம், நல்ல தர்மம், உயர்கல்வி, குருவோட அருள், தந்தை மற்றும் பெரியோர்களோட ஆதரவு, நீண்ட தூர பயணங்கள், இதெல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மேலும் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறதுனால இந்த பயிற்சி நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். பாக்கியம், அதிர்ஷ்டம்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறும். எதிர்பார்க்காத இடத்துலலாம் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வாழ்க்கையில் ஒரு நல்ல நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட போகுது. பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். எல்லா ஒரு விஷயமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு பெயர்ச்சியில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன் காத்துட்ருக்கு விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள்லேருந்து அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது. பண வரவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போகுது, ஒரு நல்ல சேவிங்ஸ் இருக்க போகுது. முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. உயர்கல்வி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல சிறந்த ஒரு காலமாக இருக்க போகுது இந்த குரு பயிற்சி. ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு, லா படிக்கிறவங்களுக்கு, சோஷியல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு, ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலமாக இருக்க போகுது இந்த குரு பயிற்சி. காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் தந்தை அப்பாவோட குருவோட ஆதரவுலாம் இவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும். திருமணத்துக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்துட்ருக்கு. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போகுது, ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 9வது இடத்துல இருக்கிறது காரணமாக புண்ணியஸ்தல யாத்திரத்துக்கெல்லாம் உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு பயணம், ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு, குருவோட அருள், இது அனுபவங்கள் இதெல்லாம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திருப்பதி திருமலை கோவில், ராமேஸ்வரம், ராமநாத சுவாமி கோவில், பழனி முருகர் கோவில் போன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் உங்களுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு அமைய போகுது. பொதுவாக ஒரு நல்லவான ஒரு முன்னேற்றகரமான காலம்தான் இந்த குரு பெயர்ச்சி. அதிக உணவு காரணமாக, ஒரு சந்தோஷம் காரணமாக உங்கள் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. குரு நல்ல பகவான் உங்களுக்கு நல்லபடியான அருள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும், அளவுக்கு மீறிய ஒரு தன்னம்பிக்கை நீங்கள் வச்சுக்காதீங்க. அது சில நேரங்களில் உங்களுக்கு சின்ன சிக்கலை ஏற்படுத்தி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எந்த ஒரு சின்ன சின்ன அலட்சியமும் செஞ்சிடாதீங்க. அது பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த குரு பயிற்சி பாக்கியம் தரக்கூடிய, குரு அருள் தரக்கூடிய, வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போகுது விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். நீங்கள் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது குருமாரர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு விஷயம்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, மஞ்சள் ட்ரெஸ்ஸு, வஸ்திரம்லாம் நீங்கள் தானம் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் மனசு ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.